யாரையும் மறந்துட்டீங்களா? முக்கியமா என்னோட மியூசிக் டிரெக்டர்ஸ் 2 பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க, அருண் அண்ட் சுந்தரமூர்த்தி. அருண் பாடல்களையும், சுந்தரமூர்த்தி அட்டகாசம் பிஜிஎம் பண்ணிருக்காங்க. அவருக்கு தேங்க்ஸ் அவங்க 2 பேருக்கும். பிளஸ் என்னோட எடிட்டர் சூர்யா ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. தென் மை டிஓபி சத்யா. ஸோ அதான் எப்பயுமே ஒரு நல்ல காஸ்ட் க்ரூ வந்து அந்த படம் சக்சஸ்ஃபுல். எனக்கு லக்கிலி நல்ல ஒரு காஸ்டிங் க்ரூவையும் நம்ம ப்ரொடக்ஷன் டீம்ல கார்த்திகேயனும் கார்த்திகாஜ் எனக்கு கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எங்க மச்சாங்காரத்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு படம் இருக்கு, அதை வந்து நீங்க பாருங்க, ட்ரைலர் அப்படின்னு அவ்வளோ ட்ரைலர்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்து போட்டு காட்டினாரு. ஃபர்ஸ்ட் ஷாட்டு அவர் யாரும் நம்ம பாலசரவன் சொன்ன மாதிரி அப்படியே ஷாக்கு, ஏங்க என்ன அப்படின்னு திரும்பி உங்க படம் பாருங்கன்னாரு. ஸோ ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர். அதுவும் நம்ம ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண டெஃபரெண்டா ஒரு சூப்பர் ஃபிலிமா தான் இருக்கும். அவங்க பெங்களூர்ல இருந்து வருதுன்னா அது போட்டோ நீங்க பார்த்தாதான் அந்த எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸோ தேங்க்யூ சசி அண்ட் தனமம்மா எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து, அதாவது அவங்க கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து பிடிச்சி எங்க அண்ணனே வந்து ஒரு மாதிரி இருப்பான் வெயிட்டா, அவனே பிடிச்சி இழுக்க முடியாம போய் சோப்பு எல்லாம் இடிச்சுக்கிட்டு இப்படி நடிக்கிறாங்க பயங்கரமா அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பண்ணினாங்க. அண்ட் சோமராஜன் சார் தேங்க்யூ. அண்ட் கஜராஜ் அங்கிள் வந்து இந்த படத்துல பயங்கரமான ஒரு காமெடி அவருக்கே தெரியாம வந்து பண்ணிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன் அங்கிள், 107 ஃபிலிம். சூப்பர். அண்ட் எங்க அழகா வெடிங் இங்கிலீஷ்ல எல்லாருக்கும் தேங்க்யூ. மீனா இளங்கோ அவர் படமும் கிருத்திகை வந்து 13th 7 டேட் வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் நிஹாரிகா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் வித் மீ. நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கு, பட் எனக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இல்லை, பட் ஸ்டில் என் வச்சதுக்கு நன்றி. என் சேனல் எங்க அண்ணா பார்த்து சொல்லி ஆகணும். அதாவது காலையில வந்து குட் மார்னிங் சொல்லிக்கிறாங்களோ இல்லையோ, வந்து முதல் மரியாதையில சிவாஜி சார் ராதாக்கள் தேடிக்கிட்டே இருப்பாங்க. எங்க சினி எங்க பயங்கரமான காம்பினேஷன் அப்படின்னு. இந்த பாலசர் அவரு நடுவில் வந்து பார்த்துட்டு யாரு போயிடுறாங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு காம்பினேஷன். விவசாயம் அவ்வளோ ஜாலியாக வந்து இந்த படம் ஷூட்டிங் எல்லாம் நடந்துச்சு. எங்க இலங்கையோட வந்து எப்படி அந்த 2 கேமரா இருக்கும்போது சத்யா அவர் சினிமாட்டோகிராஃபர் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கேமரா எடுத்து இப்படி ஷோல்டர்ல போட்டு பண்ணிடுவாரு. அவ்வளோ மல்டி டேலண்டட் அவர். இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ ஒரு பைலட் லைசன்ஸ் இருக்கான். ஸோ இந்த மாதிரி விதவிதமா நிறைய அவர் என்ன சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ. இந்த பாலாஜி அவருக்கு சொல்லி ஆகணும், நிஜமா கிரேசி மோகன் சார் அந்த இது பஞ்சதந்திரம் அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம். நம்ம திருப்பி அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் அதை ரொம்ப இரிட்டேட் பண்ணாம அது வந்து இது காமெடியா அப்படின்லாம் இல்லாம நம்மள அறியாமே வந்து சிரிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசுற மாதிரி. எங்க கல்யாண் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. கல்யாண் எங்க ஸ்டோன் டைல்ஸ் டீம் அசோக் ராஜ் அவங்கெல்லாம் தேங்க்யூ சொல்லணும். எங்க லேடிஸ் வெங்கட் நிறைய ஒரு பெரிய டீம் இருக்கு, பெரிய டீம். இந்த பெரிய டீம் தான் பரிசு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இவ்வளோ பேர் பேசி ரொம்ப பெரிய ஸ்பீச்சா போச்சு, நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மார்ச் 14 நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த படம் எல்லாம் பார்த்து இந்த ரிவ்யூ என்ன சொல்ல போறாங்கன்றது வந்து ஒரு வைபவ் இந்த மாதிரி பெருசா ஒண்ணு பண்ணியிருக்காரு. எப்படி சொல்லுவாங்க, நானும் வெயிட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் நல்ல ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே அண்ட் தேங்க்யூ. சக்தி சார் இங்க சக்தி சார் தான் வந்து லாஸ்ட் படம் பண்ணாரு. இப்போ சொன்னாரு டெஃபினட்டா சூப்பரா வந்து 14th வந்து நிறைய ஸ்கிரீன்ஸ் பண்றோம் இந்த படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னாரு. ஸோ அவர் ஸ்பீச்சே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஒரு பயங்கர காமன் மாதிரி படத்தை ரொம்ப
ரசிச்சு பார்ப்பாரு. தேங்க்யூ சார். நல்ல பெருசா ஈவினிங் ஷோ, நைட் ஷோ எல்லாம். நன்றி நன்றி, தேங்க்யூ. ஆமா, அது சொல்லி ஆகணும். அது வந்து நிறைய பேர் கேட்டாங்க, இதான் நீங்களும் உங்க அண்ணன் நவம்பர் நடிக்கிறீங்கன்ட்டு. இது ரஜினி சார், கமல் சார் ரொம்ப வருஷம் அப்புறம் வந்து நடிக்கிற மாதிரி கேட்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. போட்டோக்கு நிக்க சொன்னால ஃபேமிலி சொல்லி நிக்காதவன் வந்துட்டு இன்னைக்கு படத்துல எல்லாம் நடிச்சு அவன் காம்பினேஷன் பத்தி வேற நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னு நினைக்கும் போதே எங்க அதை நாங்க எந்த படிக்கிறதுனால எங்க அப்பா அதுக்காக சந்தோஷப்படுவாரு. எப்படி சார் அவரை வந்து ஃபீல் பண்ணுவீங்க? ஏன்னா வந்து பிரதர் அப்படின்னும் போதே கொஞ்சம் அந்த ஒரு டிஃபிகல்ட்டா இருந்துச்சா இல்ல ஈஸியா? இல்ல, வீட்டுல இருக்க மாதிரிதான் இருக்கான், பட் கொஞ்சம் சீரியஸா இருப்பான் படத்துல. அவன் கொஞ்சம் ஏதாவது நடிக்கலாம் போது இல்ல டைலாக் ஏதாவது மறந்துட்டாலும் இல்ல திடீர்னு நான் ஏதாவது வேலை சொல்லியிருப்பான் வீட்டுல எனக்கு, அதை மறந்து விட்டு வந்திருப்பேன். ஏன்டா அது பண்ணல அப்படின்னு அதுக்காக சாமி கூப்பிடா இருப்பாரு. அப்படின்னு போயிடும் சிரிச்சிடும் விட்டுருவான். நான் ரோட்ல எல்லாத்தையும் மறந்து இந்த படத்துல அப்படிதான். இந்த படத்துல தேங்க்யூ சார். அவ்வளவுதான். இன்னும் ஏதாவது நீங்க சொல்ல விரும்புங்க? வேற இல்லைங்க, போட்டிட்டு நிறைய சொல்லணும் இருக்கு, பட் நீங்க பாருங்க. பெருசா கண்டிப்பா பாக்குறோம். பெருசா இருக்கும் பாருங்க. தேங்க்யூ சார்.